என்ன மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்யாதிபதியாக வருவது குரு பகவான். அப்ப குரு அதனை அடுத்த அமைப்பாக சந்திரனின் தசை, அதனை அடுத்த அமைப்பாக சூரியனின் தசை. இந்த 3 தசைகளும் உங்களுக்கு ஆகச் சிறந்த நன்மைகளை தரும். ஒரு சில நிலைகளில் சனி தசை, தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து, சரிங்களா? இந்த 4 தசைகளும் சரிங்க. இப்போ 4 தசை நன்மையை செய்யும். அந்த 4 தசைகளுக்குள்ள அதிக நன்மைகளை பெறுகிற காலகட்டம் இப்போ பாருங்க. குரு, சூரியன், சந்திரன், அதனை அடுத்ததாக சனி. இந்த 4 கிரகங்கள் நன்மையை செய்வார்கள். இந்த 4 கிரகங்களின் தசைகளும் நன்மையை செய்யும். இதுல ஒருவர் தசாநாதன், இன்னொருவர் புக்திநாதனாக வருகிற போது, அதாவது குரு தசையில சூரிய புக்தி, குரு தசையில சந்திர புக்தி, சந்திர தசையில குரு புக்தி, சந்திர தசையில சூரிய புக்தி, குரு தசையில சனி புக்தி, சனி தசையில குரு புக்தி. இந்த மாதிரி காம்பினேஷன்ல இந்த 4 பேர் தான் ஒருவர் தசாநாதன், ஒருவர் புக்திநாதனாக வருகிற பொழுது அந்த காலகட்டம் உங்களுடைய